நீங்கள் கொஞ்சம் பணம் வச்சுருக்கிறீங்க, 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20. நீங்கள் எந்த வகையான இன்வெஸ்டர் ஆகலாம்னு நினைக்கிறீங்க? ஒன்று லேண்டை வாங்கலாமா, இல்லை பிளாட்ஸ் வாங்கலாமா? இதுவா திவ்யா நதியா ரெண்டுமே. எது சிறந்த முதலீடு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். வீடு வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா, எது வாங்கலாம் அப்படிங்கிறப்ப ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் எதை தேர்வு செய்கிறாங்க அதிகமாக அப்படின்னா நிலத்தை தான் தேர்வு செய்கிறாங்க. ஏன்னு தெரியுமா? தெரியாது. நிலத்துக்கு எப்போவுமே லேண்ட் வேல்யூ ரைஸ் ஆகிட்டே இருக்கும், அப்ரிஷியேஷனும் அதிகம். அதனாலேயே தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் நிலத்தின் பேரில் தான் அதிகம் முதலீடு செய்கிறாங்க. ஃப்ளாட்டுக்கு ஏன் போக மாட்டாங்க அப்படின்னா, ஃப்ளாட்டுக்கு எப்போவுமே ஏஜ் ஆக ஃப்ளாட்டோட அப்ரிஷியேஷன் குறையும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் அதிகமாகும். அதனாலேயே இன்வெஸ்டர்ஸ் ஃப்ளாட்டை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நிலத்துக்கு எப்போவுமே மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் நீண்ட நாள் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்க்கும்போது அப்ரிஷியேஷன் பயங்கரமாக அதிகம், 3x 4x வரையும் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் லேண்டாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் வைக்கலாம். அதாவது ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விடலாம், இல்லை ஒரு கடை மாதிரி கட்டி நீங்கள் அதை வாடகைக்கு விடலாம், இல்லை நான் இதை அப்படியே லேண்டை பிளாட்ஸாக போட்டு விற்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக விற்க முடியும். அதனால தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் எப்போவுமே பிளாட்டை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஃப்ளாட் அப்படிங்கிறது இல்லை. ஓ அப்படியா விஷயம். நீங்களும் உங்களோட முதலீடை கண்டிப்பாக பிளாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ரொம்ப அப்ரிஷியேஷன் கிடைக்கும். அதுவும் எங்கே அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா லேண்டில் ஒரு 4 மடங்கு 5 மடங்கு முதலீட்டை நீங்கள் பெருக்க முடியும். ஸோ நாங்கள் அதிகமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப சொல்கிறோம், ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பணம் மட்டும் போதாது, அறிவும் தேவை அப்படிங்கிறது தான். இந்த அறிவை நாங்கள் கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேளுங்க, நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம்.